2026 தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்க தனியா இருக்கீங்க, தம்பி விஜய் தனியா நிற்கும். நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்க எல்லாரும் தப்பா சொல்றீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு, இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க. அவ்வளவுதான். பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சிருவாரு, கூரையை பிரிச்சிருவாருன்னு பேசிக்கிறீங்க. அப்படி யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா சொல்றது, யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு. நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கெல்லாம் அருவருக்கிற பகத்சிங் என்ன சொல்றான், வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள். சமரசம் செய்யணும்னா எப்பவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியோட சேர்ந்துக்கிறோம். அப்ப நாங்க எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்க இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே, இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே. அப்ப தனியா ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவைப்படுது? இந்த அரசியல் இருந்து இந்த கோட்பாடு, இந்த தத்துவங்கள், இதுல இருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டணும். அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன? ஏற்றுக்குருவாங்களா என்ன? நீங்க சொல்லுங்க. ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை என்ன? அதை விடவா? மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு, அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்க. அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. என்ன சொல்றாரு, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்க பயன்படுத்திக்கலான்றவள. இப்ப இது இல்லாத இரவுகளில் நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. அவருக்கே அந்த நிலைமை இருந்திருக்குது. எடுத்த உடனே எதுவும் போய் சேர்ந்துடாது. கிரகாம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கிருந்து அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான். ஏடா எங்கிருந்தோ ஒருத்தன் பேசுறான்னு. அது மாதிரி எடுத்தோடனே எது உடனே பாராட்டப்பட்டிருக்கு. ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிகையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்ல என்ன? அப்படித்தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, பகவான் கிருஷ்ணர் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது வரைக்கும் காத்துதான் இருக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.